அதெல்லாம் எக்ஸ்பீரி ஆகி பப்ஸு நான் சாப்பிட்டேன், ஸ்மெல் அடிக்குது, எல்லாம் பிசு பிசுன்னு வருது. பப்ளிக்கு வந்துட்டு எப்படி இப்படி கெட்டு போன இதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதையே சூடு பண்ணி இன்னும் கொடுத்துருக்கீங்க. உருளைக்கிழங்கு வந்து தொடர்ந்து இதே மாதிரி என்எஸ் தியேட்டர் நிர்வாகம், பத்மாலய பிரியாலய நிர்வாகம் வந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கெட்டுப்போன பப்ஸ் விற்பனை செய்ததாக பத்மாலயா திரையரங்கின் கேண்டீனுக்கு உணவு பாதுகாப்பு துறையினர் சீல் வைத்தனர். லப்பர் பந்து என்ற திரைப்படத்தை பார்ப்பதற்காக சென்றிருந்த வழக்கறிஞர் ஜெயக்குமார் அங்குள்ள கேண்டீனில் வாங்கிய பப்ஸ் கெட்டுப்போயிருந்தது குறித்து புகார் அளித்தார். உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு மேற்கொண்டு காலாவதியான உணவுகளை பறிமுதல் செய்தனர். டேய், நான் சாப்பிட்டு தான் இப்போ நான் ரெண்டாவது வந்தேன். ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்குது, தூக்கி போட்டேன். டேய், பப்ஸு நான் சாப்பிட்டேன், ஸ்மெல் அடிக்குது, எல்லாம் பிசு பிசுன்னு வருது. பப்ளிக்கு வந்துட்டு எப்படி இப்படி கெட்டு போன இதை நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. என்ன இது, எவ்வளோ இது 30 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருக்கிறீங்க. உருளைக்கிழங்கு வந்து கெட்டு போகிறது தெரியாதா? ஒரே ஒரு நாள் தான் உருளைக்கிழங்கு வரும். எத்தனை நாளாக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த தப்பு நடக்காது. மதியம் வாங்கினா இப்ப என்ன டைம் ஆகுது, அதையே சூடு பண்ணி இன்னும் கொடுத்துட்டு இருக்க. உருளைக்கிழங்கு வந்து பப்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எக்ஸ்பைரி ஆகிருக்கு. ஃபுல்லா எக்ஸ்பைரி ஆன பப்ஸ் ஸ்மெல் அடிக்குது பாருங்க, எல்லாம் கெட்டு போய் இருக்குது. இதை வந்துட்டு 30 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இதே மாதிரி என்எஸ் தியேட்டர் நிர்வாகம், பத்மாலய பிரியாலய நிர்வாகம் வந்து இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறீங்க. மதியம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எப்படி இப்போ ஸ்மெல் அடிக்குது? சரி, செக் பண்ணலாமா? எங்க இருந்து நீ வாங்கிட்டு வர? பாலா ஸ்வீட் ஸ்டால் இருந்து வாங்கிட்டு வரியா? ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஃபுட் இன்ஸ்பெக்டரையும் வர சொல்லுவான். இது இந்த பப்ஸை வந்து நீங்க செக் பண்ணி இது வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கா இல்லையாங்கிறத நான் தரத்தை வந்து நான் செக் பண்ணாம நீங்க கிளம்ப மாட்டேன்.